ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையை நாம் முடிக்கும்போது அர்ச்சகரின் முகம் மலர்ந்தது. அதாவது தாசியை கண்டபடி திட்டிய அந்த அர்ச்சகரின் முகமே அவளை பார்ப்பதற்காக முகம் மலர்ந்தது அடுத்த நாள் என்று பார்த்தோம். ஏன் இவ்வளவு தூரம் அந்த தாசியை திட்டிய அந்த அர்ச்சகருக்கு முகம் மலர்ந்தது? ஏன் அவளுடைய வரவுக்காக அவர் காத்திருந்தார் என்ற கேள்விகளோடு நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். தாசியை கண்டதும் அர்ச்சகரின் முகம் மலர்ந்தது. அவரின் அருகே தாசி வந்ததும் அர்ச்சகர் எழுந்து நின்றார். மங்கள ஆரத்தி செய்து பிரசாதம் கொடுத்தார். நேற்று எரிந்து விழுந்த அர்ச்சகரா இன்று இவ்வளவு பவ்யமாக நடந்து கொள்கின்றார் என்று தாசிக்கு வெகு ஆச்சரியமாக இருந்தது. அர்ச்சகர் தாசியிடம் அடக்கமான குரலில், அம்மணி, நீங்கள் கூறியது உண்மைதான். உங்களை நான் நேற்று அவமானப்படுத்திவிட்டேன், தவறாக எண்ணாதீர்கள் என்றார். என்ன சொல்கின்றீர்கள் சுவாமி? தாசி கண்களினார். நேற்றிரவு என்னுடைய கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றினார். உங்களிடம் இருக்கும் போர்வையை வாங்கி தமக்கு சாற்றுமாறு கட்டளையிட்டார். அதனால்தான் காலையிலிருந்து உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் என்றதும் தாசிக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை அளவிட முடியாமல் இருந்தது. அப்பேற்பட்ட ஆனந்தம் திக்குமுக்காடி போனார். அவள் விக்கி விக்கி அழத் தொடங்கினார். பின்னர் போர்வையை எடுத்துக்கொண்டு அர்ச்சகருடன் துங்கபத்ராவுக்கு சென்று அதை கசைக்கு துவைத்து வைத்தாள். அதன் மேல் ஜலத்தை புரோஷனம் செய்து அந்த போர்வையை எடுத்து சென்று ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்துக்கு சாற்றி ஆரத்தி செய்தார் அர்ச்சகர். தாசியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அலைமோதியது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இது என்ன ஸ்ரீ சுவாமிகளின் அற்புத மகிமைகளிலேயே இந்த தாசியின் சம்பவம் ஒரு கருப்பு புள்ளியாக இருக்கின்றதே என்று ஒரு சிலர் நினைக்கக்கூடும். சாதாரணமாக உபன்யாசகர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்வதே இல்லை. இப்படி இது ஒதுக்கப்படுவதற்கான காரணம் இதற்கான போதிய ஆதாரம் இல்லாமைதான் என்று கூட சிலர் நினைக்கக்கூடிய. இது நிகழ்ந்த சமகாலத்திலேயே இது குறித்த செய்தியானது மாத்வமித்திரன் பத்திரிகையில் விவரமாக வந்திருக்கின்றது. அப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சியினை யாரும் அவ்வளவு சிறப்பித்து கூறாததற்கு காரணம் என்ன? இதை கேட்பதற்கே ஒரு மாதிரியாக இருக்கின்றது என்பதாலவா? அப்படி நினைத்தால் அது தவறு. மற்ற சம்பவங்களைப் போல இதுவும் மிகச்சிறந்த சம்பவமாகும். அதற்கான காரணங்களை பார்ப்போம். சென்ற ஜென்மத்திற்கும் இந்த ஜென்மத்திற்கும் தொடர்ச்சி உண்டு என்றும், சென்ற ஜென்மத்தின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்து வாழ்க்கையில் நமக்கு பலன்கள் கிடைக்கின்றது என்றும் கீதையில் கண்ணன் சொல்வதற்கு ஏற்பவே இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்கின்றது. ஒரு குஷ்டரோகத்தால் பிடிக்கப்பட்ட தாசியின் போர்வையை ஸ்ரீசுவாமிகள் தானே முன்வந்து ஏற்றுக்கொண்டார் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டால் கொஞ்சம் அருவருப்பாகத்தான் தெரியும். ஆனால் எதற்காக அப்படி ஏற்றுக்கொண்டார் என்று நாம் நினைக்கும்போது ஒரு உண்மை புலப்படும். இந்த ஜென்மத்திலே தாசியாக பிறந்தவள் சென்ற ஜென்மத்திலே சிறந்த பக்த சிரோன்முனியாக விளங்கியிருக்கலாம். அதன் பலனாக அவள் தாசியாக இருந்த போதிலும் அவளின் போர்வையை தானே வேண்டி சாற்றிக் கொண்டார் சுவாமிகள். போன ஜென்மத்திலே சிறந்த பிறப்பாக இருந்திருந்தால் இந்த பிறவியிலும் நல்லவளாகத்தானே பிறப்பித்திருக்க வேண்டும். புண்ணியத்திற்கு பலன் மோசமான பிறவியா? அதற்கு பின் கடைசி காலத்தில் அனுக்கிரகமா என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா? இந்த இடத்திலும் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அதாவது சென்ற ஜென்மத்தில் தாசியானவள் நல்லவளாக இருந்திருக்கலாம். இல்லாவிட்டால் ஸ்ரீ சுவாமிகளின் இவ்வளவு பெரிய அனுகிரகம் கிடைக்காதுதான். ஆனால் சென்ற ஜென்மத்தில் ஆரம்ப காலங்களில் அவள் மிகவும் மோசமானவளாக கெடுதல் செய்பவளாக இருந்திருக்க வேண்டும். அதன் பின் கடைசி காலங்களில் பக்த சிரோன்முனியாக இருந்து இடையில் கூடா நட்பு ஏற்பட்டு வழிமாறி போயிருக்கலாம். எது எப்படியோ சென்ற ஜென்மத்தில் தாசியானவள் மிக நல்லவளாகவும் கெட்டவளாகவும் இருந்திருக்கின்றார். பகவான் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்தே பலனளிக்கின்றார். அவளின் இழிசெயல்களுக்கு பலனாக முதலில் தாசியாக பிறந்து எல்லோரிடமும் துன்புற்று எல்லோராலும் வெறுக்கப்பட்டு கடைசியில் கடவுளே கதி என்று மந்திராலயம் வந்ததும்
அவள் சென்ற ஜென்மாவில் செய்திருக்கும் நல்ல பலன்களுக்கு ஏற்ப தாசியின் குஷ்டரோகத்தை நிவர்த்தி செய்ததோடு இல்லாமல் அவளின் அருவருப்பான போர்வையும் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு இருமுறை கனவில் தோன்றி அவளுக்கு அனுகிரகம் செய்திருக்கின்றார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். தாசிக்கு அருளிய ஸ்ரீ ராகவேந்திரர் என்று இதை நாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரன் முன்னால் எல்லாம் ஒன்றுதான். பரம பக்தனாக இருந்தாலும் ஒன்றுதான், பாடும் தாசியாக இருந்தாலும் ஒன்றுதான். ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று வேண்டிக் கொள்ளும் போது அவர் அனைவரையுமே சரிசமமாக பாவிப்பதே அவருடைய நல்ல குணமாக இருக்கின்றது. அவருடைய அருளுக்கு அவரிடம் நாம் காட்டும் முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் தான் அவருடைய பார்வை நம்மேல் பட உதவுகின்றது என்று நமக்கு புரிகின்றதல்லவா? தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை நாளை உரையிலும் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.